அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் 4 விடயங்களை வளமையாக தொடர்ந்து செய்து வருவாங்க. ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9 நோன்புகள். ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நஸாஈல பதிவாகி இருக்கிற ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல பதிவாகி இருக்கிற ஹதீஸ். 4 விடயங்கள். ஒன்று, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 9 நாள். 9வது நாள் ஹாஜிமார்கள் நோன்பு பிடிக்காம இருப்பது நல்லது என்று அன்றைக்கு அவங்களுக்கு நோன்பை விட விசேஷம் அவங்களுக்கு அரஃபா, அது ஹஜ்ஜுடைய அமல். ஆனா ஹஜ்ஜி போகாதவர்களுக்கு இந்த 9 நாள் நபி அவர்கள் தொடர்ந்து 9 நாள் நோன்பு பிடித்ததாக ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இரண்டாவது, ஆஷூராவுடைய நோன்பை நபி அவர்கள் வளமையாக பிடித்து வந்ததாக அறிவிக்கிறாங்க. மூணாவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் அய்யாமு தஷ்ரீக்குடைய 3 நாள், பிறை 13, 14, 15. வேற ரிவாயத்துகளை வருது திங்கள் வியாழன் அல்லது 13, 14, 15. ஒன்று வாரம் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துல 3 நோன்பு, பிறை 13, 14, 15. இது மூணாவது. நாலாவது, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள அந்த 2 ரகாத் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொடர்ந்து செய்து வந்ததாக ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். மேலான